முதல் நான் வரை யாருமே மயக்கம். காதல் பூவே நீதானே வாழ்வே கண்ணுக்குள்ளே காதலா என்னங்க, இதுதான் உங்களோட வீடு, நம்ம உள்ள போவோமா? ஆமா பிரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆ சொல்லுங்க, எதுனாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல, என் கூட தங்கத்துல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. ஏன் கேட்குறேன்னா, நீங்க ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆகாதவங்க, அதனாலதான் கேட்குறேன். கல்யாணம் ஆகாமலாம் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதை நான் எப்படி கொண்டு வர போகிறேன்னு தான் எனக்கும் தெரியல. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். என்னாச்சு பிரியா, யோசிச்சுட்டே இருக்கீங்க? அப்ப உங்களுக்கு இங்க தங்க விருப்பம் இல்லையா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் இங்கே தங்குறேன். சரிங்க பிரியா, நம்ம உள்ள போலாமா? ஆ கண்டிப்பாக, வாங்க போகலாம். சரிங்க பிரியா. ஆமா, தலையில கட்டி எப்போ வைப்பாங்க? இன்னொரு 2 days கழிச்சு செக்கப் போய் கட்ட ஊற்றிக்கலாம், சரிங்களா? நீங்க நர்ஸ் தானே, நீங்களே இதை வீட்டில் பண்ண மாட்டீங்களா? ஆ ஆமாம், இருந்தாலும் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிட்டு தானே பண்ணோம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஸோ டாக்டர்கிட்ட கேட்டு தான் நம்ம எதுவுமே பண்ணணும். சரிங்க பிரியா. சரி, உள்ள வாங்க. சரிங்க. கடவுளே, இன்னும் எத்தனை நாள் இது எல்லாத்தையும் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரில. நீ தான் அப்போ அதுக்கு துணையாக இருக்கணும். ஏதோ அபசகுணமாக நடக்கக்கூடாது. அப்பா, இதெல்லாம் ஒரு பொண்ணா? மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ எப்படி ஹாயா சுத்திட்டு இருக்க? உன்ன என்ன பண்றேன்னு பாரு. அப்பா ஒரு நிமிஷம். என்ன இன்னும் என்ன பண்ண காத்துட்டு இருக்க? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை நீ தானே செட் பண்ண? மாப்பிளைய கொண்டுட்டு யார் கூடயாவது போயிடலாம் இப்படி பண்ண? சொல்லு சொல்லு ரேஷ்மா. அப்பா நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உன்னை என்ன நம்ப சொல்ற? மாப்பிள்ளை இந்த நிலைமை கால பண்ணது நீதான், நீ மட்டும்தான். உன்னை தவிர இந்த வேலை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. என்ன சொல்ல போற நீ? அப்பா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது என்னமோ உண்மைதான். அவரை நான் தான்ப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாத்தினதே. என்ன போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீயா? உனக்கு தான் அவர் சுத்தமா பிடிக்காது. நீ எப்படி இதை பண்ண? நான் எப்படி நம்புறது? ஐயோ அப்பா, நான் தான் சேகருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே. அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, சேகர் சொன்னாரு. அப்புறம் எப்படிப்பா தெரியும்? நான் சொல்லி தானே தெரியும். ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லை, ரஞ்சித்துக்கு இப்போ பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. என்ன சொல்ற? மாப்பிள்ளைக்கு அப்ப யாருன்னே தெரியாதா? அவருக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என் பேர் பிரியான்னு நான் வச்சுருக்கேன். அவருக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலை செய்ய வந்த நர்ஸு நான். அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். என்ன சொல்றேன்? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்ப மாப்பிள்ளைய நீ மனசார ஏத்துக்கிட்டியா? அப்பா, அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட என் காதலை சொல்லலாம் தான்ப்பா அவர் பின்னாடி போனேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? நான் வாழலான்னு நினைக்கும் போது கடவுள் பழசை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான்ப்பா நின்றுட்டு இருக்கேன். ரேஷ்மா, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. நீ உண்மையில மனசு மாறிட்டியாமா? எப்படிமா? எப்படின்னு எனக்கு தெரிலப்பா. எனக்கு ரஞ்சித் வேணும்ப்பா. நான் ரஞ்சித் கூட வாழணும். அதுக்காக தான் நான் இப்போ எல்லாமே பண்ணுறேன். அப்பா, அவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. நீங்கள் அவரை பார்க்கும்போது என்ன பிரியான்னு மட்டும் சொல்லுங்கப்பா, வேற எதுவுமே சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லை, அவருக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் நான் மறைச்சிட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலை, அவருக்கும் கல்யாணம் ஆகலை. அவ்வளோதான். அவரோட பேர் மட்டும்தான் அவர் ஞாபகத்தில் இருக்குது. ப்ளீஸ்ப்பா, நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க. ரேஷ்மா, என்னம்மா சொல்ற? நீ மாப்பிள்ளை கூட வாழணும்னு ஆசைப்படுறியா? சத்தியமா இதை நான் நினைச்சு கூட பார்க்கல. சரிம்மா, உன் ஆசையை நான் கெடுக்க மாட்டேன். கண்டிப்பா நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து வாழ்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அளவுக்கு நீ மனசு மாறிக்கும் போது உனக்கு நான் உதவி பண்ண மாட்டேன்னா சொல்லு. அப்பா, இப்போதான் அவர் உள்ளே போயிருக்காரு. நீங்கள் அவரோட எம்டின்னு மட்டும் பேசுங்க, வேற எதுவுமே சொல்ல வேண்டாம்ப்பா, சரியா? சரிம்மா, சேகர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவான். சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி, உள்ளே வாங்க. நான் உங்களை சாரன்னு தான் கூப்பிடுவேன், சரியாப்பா? என்ன குடும்பமா இதெல்லாம்? என்னால் கண்ணால பார்க்க முடியல. ஒரு பக்கம் மாப்பிள்ளை எப்படி ஆயிட்டாருன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்லை நீ மனசு மாறிட்டேன்னு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. சரி, எது வந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும். உள்ள வா, போய் அவரை பார்ப்போம். சரிங்கப்பா. அட கடவுளே, மாப்பிள்ளை இப்படி ஆயிட்டாரே. ரஞ்சித், பிரியா, சொல்லுங்க பிரியா, யார் இவரு?
ஏமாடி பிரியா, இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியலம்மா. அப்பா திரும்புங்க. இவரு உங்களோட ஆபீஸ் எம்டி உங்களை பார்க்கறக்காக வந்திருக்காரு. ரஞ்சித், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மன்னிச்சிடுங்க சார். எனக்கு பழசு எதுவும் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. நானும் யோசிச்சு பார்க்குறேன். எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மன்னிச்சிடுங்க சார். ஐயோ பரவாயில்லப்பா, இருக்கட்டும். உட்காருங்க சார். உட்காருங்க சார், சோஃபால உட்காருங்க. இருக்கட்டும். இப்போ உடம்பு பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதான். ஆமாம், நான் உங்கள் ஆஃபீஸில் என்ன வேலை செஞ்சேன்? நீங்கள் அங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்களுக்கு அதுக்கும் ஞாபகத்தில் இல்லையா? இல்லை சார், நான் எப்போ வேலைக்கு வருவேன்னு கூட எனக்கே தெரில. பரவாயில்லப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகுங்க. அதுக்கப்புறமா வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஆ சரிங்க சார். ஏமாடி பிரியா, அப்போ நான் கிளம்பட்டுமா? உங்களை ஆல்ரெடி இவருக்கு தெரியுமா? அது அது வந்து இப்போதான் நான் வெளியே பேசிட்டு வந்தேன். அப்பதான் கேட்டாரு என் பேர் என்னன்னு. அதை தான் சொன்னேன். அதை வச்சு அவர் பேசுறாருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாப்பா, இப்போ வெளியே பேசிட்டு தான் உள்ள வரேன். இவங்க தான் உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண நர்ஸாமா. அதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் கிளம்பட்டுமா? ஆ சரிங்க சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு. இருக்கட்டும்ப்பா, நான் வரேன். ம் சரிங்க சார். பிரியா, நான் வரேம்மா. சரிங்க சார், போயிட்டு வாங்க. எந்த ஹெல்ப்னாலும் என்னை தயங்காமல் கூப்பிடுமா, நான் பண்ணுறேன். சரிங்க சார். சரிம்மா, நீ பார்த்துக்கோ, நான் வரேன். சரிங்க சார். ரஞ்சித், நீங்கள் டேப்லெட் போட்டு இப்போ தூங்கணும். நீங்கள் போய் தூங்குறீங்களா? நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரேன். பிரியா, எதுவுமே வேண்டாம் பிரியா. ஒரு ஜூஸ் மட்டும் தந்தீங்கன்னா போதும். சரி, இங்கே கீழேயே உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டேன். அங்கே போய் படுத்துக்கங்க. ஆ சரிங்க பிரியா. உங்களை தான் ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பரவாயில்ல, நீங்கள் போய் தூங்குங்க, நான் கொண்டு வரேன். ஆ சரிங்க பிரியா. சீக்கிரமாக இவரை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன். சரி, இப்போ போய் அவருக்கு ஜூஸ் போட்டு வருவோம். கண்மணி, நாம ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது? நானே சொல்லணும்னு இருந்தேன். நல்ல வேலை உங்களுக்கே வாங்கி தரணும்னு தோணுச்சே. பரவாயில்ல. ஏண்டி, நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு நினச்சிக்கிட்டியா? இல்லைங்க, காசு இருக்கோ என்னமோ அதனால தான் கேட்டேன். சீ லூசு, காசுலாம் இருக்கு, வா போலாம். சரிங்க. ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா, வேற ஏதாவது வேணுமா? இல்லை ஐஸ்கிரீம் மட்டும் போதும். சரிடி, சரி வா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சரிங்க. ஹாய் விஜய். ஏய் தானியா, வாட் அ சர்ப்ரைஸ். வா, இது நம்மளோட ஷாப் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்தியா? ஆமா. யாருங்க அவங்க? என்னோட ஸ்கூல்மேட், பேரு தானியா. ஓ சரி சரி. விஜய் உன்னதாண்டா? சாரி தானியா, இது என்னோட ஒய்ஃப், பேரு கண்மணி. அடப்பாவி, கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? சொல்லவே இல்லை. ஹாய்மா. ஹலோ. ஆமாம் விஜய், நீ இன்னும் காலேஜே முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மேரேஜ் ஆயிடுச்சு. என்னடா, லவ் மேரேஜா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே தானியா, லவ் மேரேஜ் தான். அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால தான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டோம். பரவாயில்ல கண்மணி, உண்மையிலுமே உனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன். சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நீ கொடுத்து வச்சவதான். தேங்க்ஸுங்க. அப்புறம் இப்போ என்ன காலேஜ் போயிட்டுருக்கீங்க ரெண்டு பேருமே? ஆமாம் தானியா, ரெண்டு பேரும் சேம் காலேஜ் தான். அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுடா. என்ன ஒரு மாதிரி நல்லா பேசிட்டு இருந்த, திடீர்னு குரல் உள்ள போகுது. என்னாச்சு தானியா? நீ நல்லா இருக்க தானே? இருக்கேன். ஏதோ நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. புரியல தானியா, ஏன் அப்படி பேசுற? அதை விட உள்ள வாங்க, நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசுவோமே. சரிங்க தானியா. ஏங்க வாங்க உள்ள போலாம், அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல. தானியா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதுனால என்கிட்ட சொல்லுமா? சொல்றேன்டா, உள்ள வா போலாம். சரி. மம்மி மம்மி வாங்க, சீக்கிரமா வாங்க. சந்திரகுட்டி, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாரு மம்மி? நீ ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் திரும்பி பாரு. தானியா, இது என்னோட பையன் சந்துரு. ஹாய் சந்திரகுட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? தானியா, உன் பையனா அது? இவ்வளோ அழகா பேசுறான். கியூட்டா பேசுறீங்களே. உங்க பேர் என்ன, சந்துருவா? இல்ல இல்ல ஆண்டி. இல்லையா? உங்க அம்மா இப்பதானே சொன்னாங்க சந்துருன்னு, இல்லன்னு சொல்றீங்க? என் பேரு சந்திரகுமார். எங்க மம்மி சந்துரு சந்துருன்னு கூப்பிடுவாங்க, அததான் சொன்னேன். என்னோட முழு பேரு நீங்க சொல்லல. அட தங்கமே, எவ்வளவு கியூட்டா பேசுது. உங்க ஃபுல் நேம் சந்திரகுமாரா? ஆமா ஆண்டி, என் பேரு சந்திரகுமார், மம்மி கூப்பிடுறது சந்துரு. சூப்பர் சூப்பர், ரொம்ப கியூட்டா இருக்கு. உன் ட்ரெஸ்ஸும் கியூட்டா இருக்கு, உன் பேச்சும் கியூட்டா இருக்கு, நீயும் கியூட்டா இருக்க. ரொம்ப கியூட்டா தங்கம். தேங்க்ஸ் ஆண்டி, நீங்களும் கியூட்டா இருக்கீங்க.
ஏடே, அது என் பொண்டாட்டிடா. அங்கிள், உங்க நேம் என்ன? ஏனேம்மா, என்னோட நேம் விஜய். ஹாய் விஜய். விஜய் ஆக்டர் விஜய் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க விஜய் நடிச்சனால உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தானியா, உன் பையன் செம்ம வாயா இருக்கானே, எப்படிதான் வச்சு சமாளிக்கிற? ஆமாடா, அவன் சரியான சமத்து, ஆனா குறும்பு கூட. அப்பப்ப சேட்டை பண்ணுவான். இருந்தாலும் அவன் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம். ஏதோ இவனால என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆண்டி, உங்க நேம் என்ன? கண்மணிடா தங்கம். வாவ், உங்க நேம் நல்லா இருக்கு. கண்மணி ஆண்டி. ஆமா, உன் பையனை கட்டிட்ட, எங்க உன் ஹஸ்பண்ட்? அவரையும் கூப்பிடு, அவரையும் பாக்குறோம். என்ன கேட்ட? உன் ஹஸ்பண்ட கூப்பிடு தானியா, பாத்துட்டு போறோம். விஜய், ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வரியா? சந்துரு இருக்கான்ல, வா நம்ம அங்க பேசலாம். என்னாச்சுங்க, முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை கண்மணி, நீ சந்துரு கிட்ட பேசிட்டு நான் கொஞ்சம் விஜய் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, கூட்டிட்டு போங்க. போயிட்டு வாங்க, நான் குட்டி தம்பி கிட்ட இருக்கேன். சரி கண்மணி, வந்துடுறேன். சரிங்க. குட்டி தங்கம், நீங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவீங்களா? அதிகமா சாப்பிட மாட்டேன் ஆண்டி. கோல்டு வந்துருன்னு மம்மி சொல்லுவாங்களா, நான் மம்மி சொன்னா கேட்பேன். அதனால மம்மி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் ஆண்டி. குட் பாய், இப்படிதான் இருக்கணும். அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அச்சுன்னு வந்துட்டே இருக்கும். அப்புறமா மூக்குல இருந்து ரன்னிங் நோஸா வரும். பாப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சரியா? மம்மி கொடுத்தா மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். ஆண்டி, நான் பாப்பா இல்ல தம்பி, நீங்க பாப்பா சொல்லிட்டீங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருக்கடா நீ. தெரியாம ஆண்டி சொல்லிட்டேன். சரியா சந்துரு? பரவாயில்ல ஆண்டி. உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. இந்த கடையில என்ன ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் நீயே சொல்லு. ஆண்டி, இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். என் மம்மி எனக்கு அதுதான் அடிக்கடி தருவாங்க. நீங்களும் அதே சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிடும்போது ஒரு வாய் மட்டும் தரீங்களா? அம்மாக்கு தெரியாம. இப்பதான் சொன்னா மம்மி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு. இப்ப என்னடா ஒரு வாய் கேட்குற? நான் மம்மி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அந்த ஒரு வாயை சாப்பிடுவேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி. நீங்க கொடுப்பீங்களா? நானும் மம்மிட்ட கேட்டு உனக்கு தரேன். சரியா? சரிங்க ஆண்டி. நீங்க இனிமே என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அப்படியா? எனக்கும் தான். நீயும் என்னோட குட்டி ஃப்ரெண்ட். உன்னையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. லவ் யூ ஆண்டி. சோ, லவ் யூ தங்கம். என்னாச்சு தானியா, இப்படி அழுவுற? விஜய், அது வந்து சொல்லு தானியா, என்னாச்சு உன் வாழ்க்கையில? நான் உன்னை ஸ்கூல் படிக்கும்போது கடைசியா பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை இப்பதான் பாக்குறேன். சொல்லு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? விஜய், என் ஹஸ்பண்ட் இறந்து 2 வருஷம் ஆச்சுடா. என்ன சொல்ற? உன் ஹஸ்பண்ட் அப்ப இப்ப உயிரோட இல்லையா? இல்லை விஜய், சந்திரிக்கு இப்போ 2 வயசு. அவன் என் வயிற்றுல இருக்கும்போது அவர் என்னை விட்டு போயிட்டாருடா. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. என்ன தானியா சொல்ற? அப்ப நீயும் உன் குழந்தை மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமா விஜய், நானும் சந்துரு மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கோம். அந்த வீடு கூட அவர் எனக்காக சம்பாரிச்சு வாங்கி கொடுத்தது. எனக்கு நான் நிறைய சேர்த்து வச்சுட்டு தாண்டா போயிருக்காரு. இந்த ஐஸ்கிரீம் ஷாப் கூட அவர் எனக்காக வச்சு கொடுத்தது, என் ஆசைக்காக. இதை நான் நடத்துறது கூட அவரு ஞாபகமாக தான். என்ன தானியா இப்படி சொல்ற? நீ சிரிக்கிற சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு வழி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி தானியா. நீ எதுக்குடா சாரி சொல்ற? ஏன் விதி, என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருச்சு? யாரை சொல்லி இதில் குத்தா நீயே சொல்லு. கடவுள் அவரை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாரு. என் வாழ்க்கை சந்திரவோட இப்போ போயிட்டுருக்கு. அவனை வளர்த்து ஆளாக்கணும், அவனுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். இல்லை நான் எப்பயும் நான் செத்துருப்பேன்டா. லூசு, இப்படி எல்லாம் பேசாத. உன் பையனுக்காக நீ வாழணும். அவன் உண்மையிலுமே ரொம்ப நல்லா வருவா. இந்த வயசுலேயே எவ்வளோ புத்திசாலியா இருக்கான். நீ உன் பையனுக்காக வாழணும் தானியா. தயவு செஞ்சு உன் வீட்டுக்காரரையே நினைச்சிட்டு இருக்காத. என்னால் முடியாது, அவர் என்னால் மறக்க முடியல. தானியா, நீயா உனக்காகவும் பையனுக்காகவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் தப்பா சொல்ல வரல. உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. என்னால் அதை நினச்சி பார்க்க முடியாது விஜய். என் வாழ்க்கை அவ்வளோதான். அவரோட இடத்துல இனிமேல் இன்னொருத்தரை வச்சு பார்க்க முடியாது, முடியவே முடியாது. இப்ப இல்லைனாலும் உன் பையனுக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல தானியா. என்ன பண்ணுவ சொல்லு? இந்த காலத்துல புருஷனோட இருக்கவங்களே விடுறதில்ல. நீ எப்படிதான் இந்த சொசைட்டில வாழ போறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு விஜய், அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாரி தானியா, நான் உன்னை ஏதோ கேட்டு கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு அழுகாத. பரவாயில்ல விஜய், என்ன பண்றது, அப்பப்போ தனிமையில் இருக்கும்போது
பழைய ஞாபகங்கள் வரதா செய்யும். அதை நினச்சி என்ன நானே ஆறுதல் படுத்திக்குவேன். சரி விடு, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. எனக்கு என்ன கஷ்டம்? நீ படுற கஷ்டத்தோடவா நான் பெருசா இதை கேட்டு கஷ்டப்பட்டுட்டேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தான்யா. சரி வா விஜய், சந்திரன் வேற அங்கே இருக்கான்ல, வா. சரி தான்யா, உன் பையன் முன்னாடி எதுவும் அழுகாத. ஆமா, உன் பையன் கேட்டா நீ என்ன சொல்லுவ? அப்பா எங்கன்னு கேட்டா? அப்பா சாமி கிட்ட இருக்காருன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். எப்போ வருவாருன்னு தெரில, அவருக்கு லீவ் கிடைக்கும்போது வருவாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். என்னைக்கு அவன் புரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்க போறான்னு தெரியல விஜய். அந்த நாள் சீக்கிரம் வரக்கூடாதுன்னு தான் வேண்டிட்டு இருக்கேன். சரி, கண்டிப்பா உன் வீட்டுக்காரரு உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு. நீ அழாத தான்யா. வா, நம்ம அங்க போலாம். இங்க இருந்தா நீ என்ன அதையே நினைச்சு அழுதுட்டு இருப்ப. ம் சரி விஜய், வா. ஆண்டி, ஆண்டி, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. வரட்டும், எல்லாத்தையும் போட்டு உடச்சிடறேன் இன்னைக்கு. அடடே விக்ரம், வாப்பா. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். எதா இருந்தா என்ன, வீட்டுக்குள்ள வாங்க. வெளியே நின்று பேசினா நல்லா இருக்கு. பாப்பா உள்ள. வேண்டாம் ஆண்டி, நான் 10 சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். என்ன விஷயம் சொல்லுப்பா. யார் இவன்? சோடா புட்டி. யார் இந்த பையன்? புதுசா இருக்கே. ஆண்டி, ரேஷ்மா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலப்பா, அவன் எங்க இருக்கானே தெரியல. ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறா. எனக்கு தெரியும் ஆண்டி, ரேஷ்மா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? எங்க இருக்கா அவ? வேற எங்க? அவ யார கல்யாணம் பண்ணியிருக்காளோ அவன் கூட அவ வீட்டுல தான் இருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம், நீ யாரு? நீ எதுக்கு அவளை பத்தி இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? யாரு நீ முதல்ல? என்னங்க, இந்த பையன் ரேஷ்மா கூட படிச்சவன், ரேஷ்மாவோட ஃப்ரெண்டு. நீங்க இல்ல தலையிடாதீங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கப்பா நீ. இருங்க, அந்த தம்பி என்ன சொல்ல வர அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுப்பா, எங்க இருக்கா அவ? அவ புருஷன் கூட இருக்கா? ஆமா ஆண்டி, அவ வேற யார் கூட இல்ல. அவ கல்யாணம் பண்ணாலே ஒரு ஆளு அவன் கூட தான் இருக்கா. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துருச்சு. இவ கூட இருந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கா ஆண்டி. என்ன சொல்ற நீ? அப்ப அவ அவளை புருஷனை ஏத்துக்கிட்டாளா? அவ பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது ஆண்டி. அவ அவளை மனசார ஏத்துக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன். இரு, அவ புருஷனோட வாழ்ந்தா உனக்கு என்ன, வாழலைன்னா உனக்கு என்ன? நீ ஏன் எந்த படுபட்டுக்கிற? யாரு நீ முதல்ல? ஃப்ரெண்டுனா நல்லதுதான் நினைக்கணும். இப்படி வந்து பொத்தி வைக்க கூடாது. அங்கிள், நான் அவன் நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நல்லது? இப்படி வந்து மூட்டி வைக்கிறதா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ அந்த கருவாயனோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டாங்கறியா? ஆமா ஆண்டி, அவனுக்கு பரச மறந்து போனதுனால இவ என்ன எதுவுமே சொல்ல விடல. என்னையே யாருன்னு கேக்குறா. என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா. நான் வந்துட்டேன் ஆண்டி. இந்த ரேஷ்மாக்கு கிறுக்கு தான் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். மண்டையிலுக்கு இது அடிபட்டு போச்சா என்னன்னு தெரியல. அடிபட்டது அவளுக்கா இல்ல இவளுக்கா? அடிப்பட்டது என்னமோ அவனுக்கு தான். இவதான் இப்ப என்னமோ இறங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ இது சரியா படல ஆண்டி. கூடிய சீக்கிரம் அவன் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். நீ முதல்ல வாயை மூடுறியோ இல்ல உன் நாக்கு இழுத்து வச்சு அறுக்கட்டுமா? என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் வாழ்ற தடுக்கிறதுக்கு நீ யாரும் முதல்ல? என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதை ஒண்ணுதான் உனக்கு கேடு. முதல்ல வெளியே போடா. பார்த்த விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பின்னாடி. அங்கிள், என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நல்லாவே தெரியுதுடா. நீ எப்படிப்பட்டவன் நல்லாவே தெரியுது. இப்ப அவ எங்க இருக்கா? அவன் கூட அவ வீட்டுல தான் இருக்கா. இப்ப கூட பாத்துட்டு தான் வரேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வர மாதிரி தெரியல. இனிமே உங்க பிள்ளை வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். நான் கிளம்புறேன் ஆண்டி. இங்க பாரு, முதல்ல உனக்கு கிளம்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு டைம் என் புள்ள வாழ்க்கையில வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை இடம் தெரியாம சதிச்சிருவேன். பார்க்கலாம் அங்கிள், யார சதைக்கிறாங்கன்னு. நீ கிளம்பி விக்ரம், நான் பாத்துக்கிறேன். சரி ஆண்டி, உங்க பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்திக்கங்க. நான் வரேன். ரேஷ்மா, இப்படி நீ என் கையை விட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். என்னங்க நடக்குது? இல்ல என்ன நடக்குது? இவ இப்ப அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் புள்ள எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அவளை போய் குழப்பிட்டு இருக்காத. அவ போற பாதை கரெக்டான பாதை. தயவு செஞ்சு இனிமேலாவது அவங்கள வாழ விடு. இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவளை உன்னே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க, உங்க ஒண்ணுல மாப்பிளைக்கு சப்போர்ட்டா? ஒன்னும் இல்லாத மாப்பிள்ளைனாலும் தங்கமான மாப்பிள்ளை. உன்ன மாதிரி கெட்டனம் பிடிச்சவர் இல்ல அவரு. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? என் பிள்ளை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளை என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டா. நீ தலைகிலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் ரேஷ்மா இனிமே இங்க வரமாட்டா. புரிஞ்சுதா? அங்க போய் அவமானப்பட்டு வரதை விட்டுட்டு வீட்டுல இருந்து ஒழுங்கா வேலையை பாரு. பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுல தலையிடாமீங்கன்னா அதுவே போதும். நீ தலைகிலா நின்னாலும் ரேஷ்மா இனிமே இங்க வரமாட்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி. என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? ரேஷ்மா முதல்ல போய் பார்க்கணும். அண்ணே, வேலை எல்லாம் முடிஞ்சதுண்ணே, கிளம்பட்டுமா? சரி ராசு, நேரம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. அண்ணா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன ராசு? 9 இந்த முக்கில் ஒரு பாட்டி பூ வித்துட்டு இருப்பாங்க. பூ மறக்காம அன்னைக்கு வாங்கிட்டு போங்க. நீங்க சண்டை போட்டு வந்தீங்களே, கண்டிப்பா சமாதானம் ஆவாங்க. என்ன சொல்ற ராசு? உண்மையாவா சொல்ற? அட ஆமாண்ணே, நானும் இப்படித்தான் அடிக்கடி போய் துளசிக்கு பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி ராசு, அப்படின்னா நானும் வாங்கிட்டு போறேன். அவளை வேற காலையிலேயே திட்டிட்டு அவங்க அண்ணிய போய் தான் சமாதானப்படுத்தணும். அதான் சொல்றேனே, போகும்போது பூ மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணி சமாதானம் ஆயிடுவாங்க. கண்டிப்பா மறக்காம வாங்கிட்டு போங்க. சரி ராசு, நாளைக்கு வேலை கம்மியா தான் இருக்கும், பொறுமையாவே வாங்க. சரிங்கண்ணே, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி ராசு, போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. அட, இந்த ஐடியா நமக்கு வராம போயிடுச்சு.
போகும்போது சொன்னபடி பூ வாங்கிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்னைக்கு வேற நைட்டு சொல்லியிருக்கா. பூ வாங்கிட்டு போனா கரெக்டாக தான் இருக்கும். மறக்காம இப்போ வாங்கிட்டு போயிடுவோம். குளிர் வேற ஜாஸ்தியா இருக்கு. என்ன செத்த நேரம் பூ யாராச்சும் வாங்கினாங்கன்னா பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு படுக்கணும். அம்மா இந்த குளிர்ல எல்லாம் நம்மளால கொண்டுக்க முடியாதம்மா. போதும், காலையிலேருந்து வித்தது ஒரு 300 ரூபாய்க்கு தேரு. அதுவே நமக்கு போதும். அம்மா மல்லிப்பூ முளை எவ்வளவுங்க? தம்பி, மல்லிப்பூ முளை 350பா. ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஐயோ 350 ரூபாயா? அவ்வளோ கொடுத்து எப்படி வாங்குறது? சரி, இல்லைன்னா ஒரு அரை முளை மட்டும் தாங்க. யாருப்பா உன் பண்டாட்டியா பூ வாங்கிட்டு போற? ஆமாம்மா, என் பொண்டாட்டிக்கு தான். சரி, கடைசின்னு பூவை எடுத்து வைக்க போறேன். சரி, ஒரு முழமே தரேன், நீ பாதி முழம் காசு கொடு. அப்படியாம்மா? பரவாயில்ல, நீங்க ஒரு முளத்தை கொடுங்க. நான் உங்களுக்கு 350 ரூபாயை தரேன். நீங்களும் அவன் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு கட்டி வைக்கிறீங்க. சரி, எனக்காக ஒரு முளமே கொடுங்க. ஏப்பா, நான் உனக்கு உதவி பண்ணணும்னு பார்த்தா நீ எனக்கு உதவி பண்றேங்கிற. சரி பரவாயில்ல விடு. அந்த பிள்ளை என் பிள்ளையாட்ட தானே நினைச்சு சொல்றேன். நீ பாதி முழத்துக்கு காசை கொடு, ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கிக்கோ. சரிங்கம்மா, நான் இனிமே அடுத்த டைம் கண்டிப்பா உங்ககிட்டே வந்து வாங்குறேன். இப்போ ஒரு முளத்துக்கான பூவே கொடுங்க. சரி தம்பி, இந்தாயா, இதை வாங்கிக்கோ. இருங்கம்மா, காசு தரேன். அம்மா, இல்ல 350 ரூபா இருக்கு, வாங்கிட்டு பூவை கொடுங்க. வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிற. சரி கொடுங்க. இந்தாங்கம்மா. சரிம்மா, காசு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வரட்டுமா? சரிப்பா, பார்த்து போ. சரியா? வரமா? சரிப்பா. பொண்டாட்டிக்கு நீ பூவை கொடுத்து அசத்திர வேண்டிதான். அவ இதை எதிர்பார்த்துக்கவே மாட்டா. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவந்திக்கா வந்துட்டே இருக்க மாமன். எம்மாடி துளசி, உக்காருமா. இருக்கட்டும் அத்தா. ஆமா, எங்க பாட்டியை காணோம்? இங்கே நான் பேச போறேன்னு போனாங்க, இன்னும் வரலையா? இல்லத்தா, இன்னும் காணோம். சரி வரட்டும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டத்த. நீங்க தான் இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அத்தா? வேண்டாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு தான் மங்களகரமா பொட்டு வச்சு அழகா இருக்கிறேன். இல்லத்த, எனக்கு தோணும் போது வைப்பேன், திடீர்னு வைக்காம போவேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. கல்யாணம் ஆனப்பல மங்களகரமா இருக்கணும். டெய்லி இனிமே இந்த மாதிரி தான் இருக்கணும். சரியாம்மா? சரிங்க அத்தா. இன்னும் ராசுவை காணோம். மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தபோது பார்த்தது அப்படிதானே? ஆமாத்த, காணோம். வந்தாரன்னு தான் சொன்னாரு. நானும் அவர் தான் காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வருவார் அத்தா. சரி சரி. என் துளசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். படிச்ச புள்ள, நீ சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். தினேஷு, தினேஷு. நீ ரெண்டு வீட்டுக்கு போன, அதான் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? இல்ல, நீ கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு அப்புறமா போய் சாப்பிடுவோம். எங்கடா போற? நேரங்கட்ட நேரம் போற, நேரங்கட்ட நேரம் வர. என்ன நினைச்சிட்டு இருக்க? தலைவலியா இருந்ததுமா, அதனாலதான் அப்படியே சும்மா போயிட்டு வந்தேன். சரி சரி, அப்ப நீயும் வந்துட்டியா? உன்னையும் வச்சு கேட்டானா சரியா வரும். என்னத்த விஷயம்? என்ன கேட்க போற? ஒரு நிமிஷம், 2 பேரும் இருங்க, எந்திரிச்சுக்கிறேன். சரி. இங்க பாருடா தினேஷ், நான் சொல்ற விஷயம் உங்க 2 பேத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ராசுகிட்ட துளசி சொன்னா சொல்லிட்டு போறா, வேற யாருக்கான அந்த விஷயம் தெரியக்கூடாது. சரிம்மா, சும்மா பொடி வைக்காம என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம பாட்டி இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? வந்து வீட்டுல ஏட்ட இழுத்துட்டே தான் இருக்கு. என்னப்பா அதுக்கு? இது உடனே கோவப்படாத துளசி. அது நான் பாட்டிக்கு நம்ம வீட்டு பத்திரத்தை வித்து காசு ஒரு 3 லட்சம் தரலான்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசுறது கொஞ்சமாவது நியாயமா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன்டா நீயும் கோவப்படுற, துளசியும் இப்படி சொல்றா? அப்ப நான் எடுக்கிற முடிவு தப்பா? தப்புதாம்மா. அத்தை, நாம வாழ்றதுக்காக இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இதையும் வித்து காசு கொடுத்துட்டீங்கன்னா நம்மள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா எங்கத்த போவோம்? இல்ல யோசிச்சு பாருங்க, எங்க போவோம்? நடு தெருவுல தான் நிக்கணும். நல்லா சொல்லுங்க. நடு தெருவுல பிச்சை எடுக்கணும் தான் அந்த கிளவியோட எண்ணம் போல. அதுக்குதான் கங்கணம் கட்டிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கு. நீயும் அதுக்கு செஞ்ச படிச்சுட்டு இருக்க. பித்து கொடுமா, பித்து கொடு. ஆனா ஒண்ணு, எனக்கும் அண்ணனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டு நீ யாருக்கு வேணா மீதியை வித்து கொடு. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. என்னடா ராசி இப்படி பேசுற? பின்ன இந்த அளவுக்கு நீயே பேசுற அளவுக்கு அந்த கிளவி உன்னை மாத்தி வச்சிருக்கு. அது நல்ல எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வரலாமா? மொத்த சொத்தையும் அடிச்சு வாயில போட்டு போலான்னு அது வந்திருக்கு போல. என்ன நீ, நான் சொல்றது சரிதானே? தினேஷ், நீ சொல்ற அளவுக்கு உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இருக்கிறத நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டா நமக்குன்னு எதுவுமே இல்லை தினேஷ். அதை பத்தி நம்ம யோசிச்சுதான் ஆகணும். நம்ம கிட்ட வேற காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. இருந்தா சரி, இல்லாத போது என்ன பண்ண முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. ஆமா துளசி, நீ சொல்றது சரிதே. திடீர்னு அம்மா என்ன வெளியே போன்னு சொன்னா நம்ம உங்களை கூட்டிட்டு நான் எங்க போவேன்? பக்கத்துல தெரு இருக்கு, அங்க போய் ரோட்ல துண்டை வச்சு உட்காந்துட வேண்டியதான். தினேஷ், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. பாவம் அத்தை, தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நீ
தெரியாமலாம் பேசுற மாதிரி தெரியல, நல்லா தெளிவா தான் பேசுது. அப்படிதானம்மா? அந்த கிளவியா கெட்டுச்சா இல்ல உனக்கு இப்படி தோணுச்சா? பாட்டி புலம்பிட்டே தான்டா இருக்கு. மாமனுக்கு காசு கொடுக்கணும், இல்லைன்னா நான் செத்து தான் போகணும்னு. ஓ, இதை வேற சொல்லிச்சா அந்த கிளவி? அப்புறம் என்ன, உனக்கு தூக்கி கொடுக்கணும்னு தான் தோணும். கரெக்டா எங்க அடிச்சா நீ தாங்குவேன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரியாம நீ வந்து எங்க கிட்ட உளறிட்டு கிடக்குற. அத்தை சொல்லு துளசி, அப்படின்னா நான் எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டுமா? அத்தை கொடுக்கறது உங்க விருப்பம், ஏன்னா அது உங்களோட சொத்து. அதை பத்தி நான் பேச வரல. நான் வந்து பின்னாடி நம்ம சூழ்நிலை என்னன்னு அதை பத்தி தான் யோசிங்கன்னு சொல்றேன். மற்றபடி நான் எதுவும் சொல்லல அத்தை. உங்களோட அம்மா பத்தி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. இந்த அம்மாக்கெல்லாம் எத்தனை பட்டாலும் திருந்தவே திருந்தாதே நீ என்ன சொன்னாலும். சரிடா மாவனே, நீ சொல்றபடியே நான் கேட்குறேன். ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுக்க பார்த்தேன். நல்ல வேளை உங்ககிட்ட கேட்ட நாள் ஆச்சு, இல்லைன்னா நானே என் தலையில மண்ணை வாரி போட்டிருப்பேன். ஆமா ஆமா, ஏதோ எங்க கிட்ட கேட்ட வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா நீயே பத்திரத்தை எழுதி வித்து காசை கொடுத்துருவ, அப்படிதானம்மா? அப்படி இருந்தா நான் ஏன்டா இப்போ உங்ககிட்ட வந்து பேச போறேன் சொல்லு தினேஷ்? அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தா அத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்களா சொல்லு? நீ அவசரப்பட்டு அத்தையை தப்பா நினைக்காத. அத்தை ஏதோ நம்மக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. சொல்றதெல்லாம் சரிதான் நீ, இருந்தாலும் நமக்கு தெரியாம எதுவும் பண்ணாம இருந்தா அதுவே போதும். இல்லடா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட கேட்காம எந்த ஒரு வேலையும் நான் பண்ண மாட்டேன். சரி அத்தா விடுங்க, இது ஒரு சின்ன விஷயம் தானே, பார்த்துக்கலாம். ஷோ, கொஞ்ச நேரத்தில் நானே தப்பு பண்ண பார்த்தனே. நல்ல வேலை உங்ககிட்ட கேட்டேன், இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? கண்டதையும் போட்டு குழப்பிக்காத, போய் பாடுமா போ. சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். அத்தை அவர் வந்தால் நான் சாப்பாடு போட்டுக்கிறேன், கதை அடைச்சி படுத்துக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்க சரிங்களா? பாட்டி வந்தாலும் கதவை நான் திறந்து விட்டுக்கிறேன். சரி துளசி, நான் உள்ளே போகிறேன். சரிங்க அத்தை.